தமிழக தேர்தல் களத்தில் நிலவக்கூடிய குழப்பமான அமைதிக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஏப்ரல் 18 அன்று அதிரடியாக களம் இறங்குகிறார் காங்கிரஸ் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி. திமுகவுடனான உரசல் மற்றும் டெல்லி நெருக்கடிகளுக்கு இடையே தமிழகத்தில் ராகுலின் இந்த சஸ்பென்ஸ் வருகை அரசியல் திசையை மாற்றப் போகிறதா? அண்ணாமலையின் விமர்சனங்களுக்கு பதிலடியாகவும் கூட்டணியின் பலத்தை நிரூபிக்கவும் அமையும் ராகுலினுடைய இந்த பயணத்தின் பின்னணி குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் உச்சகட்ட பரபரப்பை எட்டியும் இருக்கின்றது. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஒரு வார காலமே எஞ்சியும் இருக்கின்றது. அனைத்து கட்சிகளும் தங்கள் இறுதிக்கட்ட வியூகங்களை வகுத்து வரும் வேளையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் இதுவரை தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளாதது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விவாதங்களையும் எழுப்பியுள்ளது. கடந்த தேர்தலை விட இந்த முறை 3 தொகுதிகள் கூடுதலாக பெற்று 28 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. தொகுதி பங்கீட்டின் போது திமுகவிடம் கடும் போராட்டத்திற்கு பிறகு இந்த இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியிருக்காங்க. இத்தகைய சூழல்ல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அல்லது தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே போன்ற முன்னணி தலைவர்கள் ஒருமுறை கூட தமிழகத்திற்கு வராதது திமுக தலைமைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தியது. இதற்கு நாடாளுமன்றத்தில் நிலவும் அரசியல் சூழலும் ஒரு காரணமாகவே கூறப்படுகிறது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மற்றும் லோக்சபா தொகுதி மறுவரையறை தொடர்பான சட்ட முடிவின் வடிவு விவாதங்கள்ல காங்கிரஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி வரை இந்த முக்கிய விவாதங்கள் நடைபெறுவதால் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தியின் டெல்லியை விட்டு வர இயலாத சூழல் நிலவியது. ராகுல் காந்தியின் இந்த தாமதத்திற்கு பின்னால் வெறும் நேரமின்மை மட்டும் காரணமல்ல, சில அரசியல் கசப்புகளும் இருப்பதாக சலசலப்புகள் வந்த வண்ணம் உள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி பூசல்கள் ஒருபுறம் இருக்க, தொகுதி பங்கீட்டின் போது திமுக காங்கிரஸ் கட்சியை நடத்திய விதம் முதல்வர் ஸ்டாலின் மீது ராகுல் காந்திக்கு சிறு அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவே தெரிகிறது. குறிப்பாக புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது கூட இருவரும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளாதது இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தியது. அதே சமயம் காங்கிரஸ் அதிமுக இடங்களை வெல்ல தவறினால் அது வரும் காலங்களில் அக்கட்சியின் பேரம் பேசும் சக்தியை பாதிக்கும் என்பதோடு அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பிளவை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது விருப்பமில்லாத ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. தோல்வி பயம் காரணமாகவே ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வரவில்லை என்று நேற்றைய தினம் அவர் விமர்சித்தது விவாதத்தை இன்னும் சூடாக்கிவிட்டது. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் ராகுல் காந்தி நாளை மறுநாள் அவரது ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. பிரச்சாரம் முடிய இன்னும் 3 நாட்களில் இருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியின் இந்த அதிரடி வருகை திமுக காங்கிரஸ் கூட்டணி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் ராகுல் தமிழகத்தை புறக்கணிக்கிறார் என்ற விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வருகை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் ராகுலின் இந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இவ்விஷயத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் அறிவாலயத்தின் உச்சாணி கிளையில் இப்போது திக் நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேர்தல்களும் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் உளவுத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலினின் மேஜைக்கு ஒரு ரகசிய ரிப்போர்ட்டை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்டை புரட்டி பார்த்த முதல்வரின் முகம் சட்டென மாறியும் இருக்கிறது. காரணம், திமுக கூட்டணியில் போட்டியிடும் தோழமை கட்சிகளின் தொகுதிகளில் நிலவரம் எதிர்பார்த்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லையா? அந்த ரிப்போர்ட்டில் சிவப்பு மையால் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கும் மிக முக்கியமான அம்சம் விஜய் ஃபேக்டர். தமிழக அரசியல் களத்தில் ஒரு எக்ஸ் ஃபேக்டராக உருவெடுத்திருக்கும் விஜயின் அரசியல் பிரவேசம் ஆளுங்கட்சியின் கணக்குகளை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. பொதுவாக புதிய உறவுகள் வாக்குகளை பிரித்தால் அது ஆளுங்கட்சிக்கே சாதகமாகும் என்ற ஒரு பிம்பம் உண்டு. ஆனால் இங்கே நிலைமை நேர்மாறாகவே இருக்கிறது. விஜய் பிரிக்கும் வாக்குகள் திமுகவுக்கு பாதகமாகவும் எதிர்க்கட்சியினருக்கு பெரும் பலமாகவும் மாறுவதை உளவுத்துறை மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக
அதிமுகவின் தோழமை கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் இருக்கும் இளைய தலைமுறை வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் அரசியலில் எந்த பக்கமும் சாயாத நடுநிலை வாக்காளர்கள் என ஒரு பெரும் கூட்டம் விஜயின் பக்கம் அணிவகுக்க தயாராகி வருவதாக அந்த ரிப்போர்ட் எச்சரிக்கிறது. இது கூட்டணி கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை குறைத்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஜாக்பாட் போல அமைந்து விடுமாம். இந்த தகவலை படித்ததும் அதிர்ச்சியில் உறைந்த அறிவாலய தலைமை அடுத்த நொடியே போனை எடுத்து அந்தந்த அமைச்சர்களை, மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களை வரிசையாக கூப்பிட்டு வெறுத்தெடுத்திருக்கிறது. விஜய் பிரிக்க போகும் வாக்குகள் நமது ஓட்டை போட அனுமதிக்க கூடாது. கள நிலவரத்தை ஆராய்ந்து தொகுதிகளை இப்போதே இரும்பு பிடிக்குள் கொண்டு வாருங்கள் என அதிரடியான டைட் உத்தரவு பிறந்திருக்கிறது. அந்த அதிர்ச்சியில் ஒருபுறம் என்றால் அதைவிட ஒரு பெரிய குண்டு ஒன்றும் அமைச்சர்கள் காதில் விழுந்திருக்கிறது. திமுக போட்டியிடும் பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளான காங்கிரசும் விசிகாவும் தங்களது வாக்குகளை திமுகவுக்கு முழுமையாக மடைமாற்றம் செய்ய போவதில்லை என்கிற தகவல் கசிந்துள்ளது. அந்தந்த கட்சிகளின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ரகசிய கூட்டங்களை நடத்தி திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக செயல்படவோ அல்லது போதிய ஒத்துழைப்பு வழங்காமல் இருக்கவோ முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. எங்களுக்கு ஒதுக்கப்படும் முக்கியத்துவம், மரியாதையும் குறைந்துவிட்டது என்கிற ஆதங்கம் அந்த கட்சி நிர்வாகிகளிடம் புகைச்சலாக இருந்ததாம். இது அமைச்சர்களுக்கு தெரியவர அவர்கள் பதறியடித்துக் கொண்டு முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். விவகாரத்தை கேட்ட முதல்வர் தரப்பு இதில் உள்ள உண்மைதான் குறித்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறது. விசாரணை ஒரு பக்கம் நடந்தாலும் நேரத்தை வீணடிக்க விரும்பாத சில சீனியர் அமைச்சர்கள் களத்தில் இறங்கிவிட்டார்கள். காங்கிரஸ் மற்றும் விசிகாவின் மாவட்ட பொறுப்பாளர்களை தங்களுக்கு பிடிக்குள் கொண்டு வர கரன்சி அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளார்களாம். வாக்குகள் சிதறாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு, அதற்கு தேவையான கவனிப்புகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என டீல் பேசப்பட்டு வருகிறது. பல இடங்களில் கரன்சி கட்டுக்கள் இப்போதே கட்டவிழ்க்கப்பட்டுவிட்டதாக தகவல்கள் வருகின்றன. இந்த பணப்பட்டுவாடா விவகாரம் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு கை கொடுக்குமா அல்லது கூட்டணிக்குள் மேலும் விரிசலை ஏற்படுத்துமா என்பதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. மொத்தத்தில் விஜயின் வருகையும் கூட்டணி கட்சிகளின் ரகசிய முடிவுகளும் திமுக கோட்டையை சற்று ஆட்டம் காண வைத்திருப்பது நிஜம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா களமிறங்கியிருக்கிறார். எனவே இந்த தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறியிருக்கிறது. என்னதான் ஆதவ் அர்ஜுனா ஸ்டாராக இருந்தாலும் கள யதார்த்தம் திமுகவை முன்னிறுத்துகிறது. திமுக சார்பில் மோகன் வேட்பாளராக களம் இறங்குகிறார். தீவிரமாக பரப்புரை மேற்கொண்டு வரும் இவர் கொடுத்திருக்கும் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளன. வில்லிவாக்கம் உழைப்பாளர்கள் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. எனவே மற்ற தொகுதிகளில் கொண்டு பரவ போவதை விட விளையாட்டு திடல்கள், டிஜிட்டல் நூலகம் உள்ளிட்டவை கொண்டு வரப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பை திமுக கடந்த காலங்களில் சிறப்பாக நிறைவேற்றியிருக்கிறது. குறிப்பாக அகத்திய நகரில் கொண்டுவரப்பட்ட விளையாட்டு கூடம், வில்லிவாக்கம் ஏரியில் அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் உள்ளிட்டவை மக்களிடம் கவனத்தை பெற்றிருக்கின்றன. இந்நிலையில்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த 5 ஆண்டுகளில் கொண்டு வரப்படும் திட்டங்கள் குறித்து மோகன் லிஸ்ட் போட்டிருக்காரு.